வளைகுடா பிராந்தியத்தில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஸ்தபா காமேனி தனது ராணுவ கட்டமைப்பில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக மிகவும் கடுமையான போக்கை கடைபிடிக்கக்கூடிய அலி அப்துல் ஹாலி என்பவரை ஈரானின் புதிய ராணுவ தளபதியாக அவர் நியமித்துள்ளார். தனது தந்தை அலி காமேனியின் மறைவுக்கு பிறகு முஸ்தபா காமேனி ராணுவ துறையில் மேற்கொண்டுள்ள முதல் மற்றும் மிக முக்கியமான அதிகாரப்பூர்வ நியமனம் இதுவாகும். யார் இந்த அலி அப்துல் ஹாகி? ஈரானிய புரட்சிகர காவல் படையின் ஜெனரலாக இருக்கும் இவர் இதற்கு முன்பு ஈரானின் அனைத்து படைகளையும் ஒருங்கிணைக்கும் காதும் அல் அன்பியா என்ற மத்திய ராணுவ கட்டளையத்தின் தலைவராக பணியாற்றியவர். போர் காலங்களில் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த படைகளை ஒன்றிணைத்து தாக்குதல் நடத்துவதில் இவர் வல்லவர். இவருடன் சேர்ந்து அகமது ஃபாகாதி என்பவரை புரட்சிகர காவல் படையின் புதிய தலைமை தளபதியாகவும் முஸ்தபா காமேனி நியமித்துள்ளார். இதன் மூலம் ஈரானின் ஒட்டுமொத்த ராணுவ வலிமையும் இப்போது புதிய மற்றும் தீவிரமான தலைவர்களின் கைகளுக்கு மாறியுள்ளது. அலி அப்துல் லாஹி தனது அமெரிக்க எதிர்ப்பு நிலைப்பாட்டிற்கு பெயர் பெற்றவர். சமீபத்தில் இவர் விடுத்த ஒரு எச்சரிக்கை உலக நாடுகளை அதிர வைத்தது. குற்றவாளியான அமெரிக்காவிற்கு பாதுகாப்பு கவசமாக செயல்படும் எந்த ஒரு நாடும் இந்த போரின் நெருப்பு ஜுவாலியில் சிக்கி சாம்பலாகும் என்று அவர் அண்டை நாடுகளுக்கு பகிரங்க மிரட்டல் விடுத்திருந்தார். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மற்றும் ராணுவ இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த துடிக்கும் இந்த நிலையில் அலி அப்துல்லாஹியின் நியமனம் ஈரான் ஒரு நீண்ட கால போருக்கு தயாராகி வருவதையே காட்டுகிறது. மேற்கு ஆசியாவில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா உடனான மோதல் முற்றியுள்ள நிலையில் ஈரானின் இந்த ராணுவ மாற்றங்கள் சர்வதேச சமூகத்தில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளன. அலி அப்துல் லாகி போன்ற ஒரு போர் வெறி கொண்ட தளபதி ராணுவத்தின் உச்சாணி கிளையில் அமர்ந்திருப்பது பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகளை குறைத்து போருக்கான சூழ்நிலையை அதிகம் உருவாக்கும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். முஸ்தபா காமேனியின் இந்த மாஸ்டர் பிளான் வளைகுடா பிராந்தியத்தில் எத்தகைய அதிர்வுகளை ஏற்படுத்தும் என்பதை வரும் நாட்கள் உறுதி செய்யும்.